ஒரே பாரதம் உன்னதமான பாரதம். சர்தார் பட்டேல் பிறந்த நாளை ஒட்டி ஆரம்பிக்கப்பட்டது இந்த திட்டம். பன்முகத்தன்மை நிறைஞ்சது நம்ம நாடு. ஒருமைப்பாட்டுக்கு வலு சேர்க்கிற முறையில நம்ம செயல்பாடுகள் அமையிற வகையில நிரந்தரமான முயற்சிகள் செய்யணும். இந்த பன்முகத்தன்மைகளை எப்படி நாம உள்வாங்கிக்க முடியும்? சில வேளைகள்ல நம்ம நாட்டுல நம்ம வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் நம்ம நாட்டை பத்தி நாம சரியா புரிஞ்சுக்காம இருக்கிற நிலைமை ஏற்படுது. ஆகையினால ஒரு மாநிலம் இன்னொரு மாநிலத்தோட புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஏற்படுத்திக்கங்க, உறவுகளை பலப்படுத்திக்கங்கன்னு சொல்லியிருக்கோம். இப்ப தமிழ்நாட்டையே எடுத்துக்குவோமே. உண்மையிலேயே சொல்றேன், தமிழ் மொழி எந்த அளவுக்கு முழுமையான மொழி தெரியுமா? பாரத நாட்டு வளத்துக்கு பலம் கூட்டுற மொழி தமிழ் மொழி. ஆனா அதை பத்தி நமக்கு எதுவும் தெரியாம இருக்கே. நம்மோட ஒரு மாநிலம் ஓராண்டுக்கு தமிழ்நாட்டோட புரிந்துணர்வு ஒப்பந்தம் செஞ்சுக்கலாமே. அந்த மாநில மாணவர்கள் ஒரு 5 தமிழ் பாடல்களை கத்துக்கலாம், 100 தமிழ் வாக்கியங்களை கத்துக்கலாம், தமிழ் எழுத்துக்களை புரிஞ்சுக்கிற அளவு கத்துக்கலாமே. அந்த மாநிலத்துல தமிழ் திரைப்பட விழாக்களை சில முறை நடத்தலாம், இல்ல தமிழ் பிள்ளைங்களோட விளையாட்டு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யலாம். இந்த மாநில மாணவர்கள் சுற்றுலாவுக்கு தமிழ்நாட்டுக்கு போயிட்டு வரலாம். பாரதத்துல ஏராளமான மாநிலங்கள் இருக்கு, பரஸ்பர தொடர்புகளை ஏற்படுத்திக்கலாம், எந்த மாநிலத்தோடையும் ஏற்படுத்திக்கலாம். இப்ப ஹரியானா தெலங்கானாவோட ஏற்படுத்தி இருக்கு, குஜராத் சத்தீஸ்கரோட ஏற்படுத்தி இருக்கு, ஒரு மாநிலம் வங்காளத்தோட ஏற்படுத்தி இருக்கு, ஒரு மாநிலம் அசாமோட. இதுக்கு நாம வலு சேர்க்கணும். பாரதத்துல இருக்கிற வளமைய கண்டிப்பா நாம புறந்தள்ளிடக்கூடாது. ஒருமுறை நாம இந்த செயல்பாட்டை புரிஞ்சுக்கிட்டோம், இதை மேற்கொண்டோம்னு சொன்னா, அட இது எனக்கு தெரியுமே, நாங்களும் இந்த மாதிரி தானே பேசுறோம்னு ஒற்றுமையை உணர்வோம். ஒரே பாரதம் உன்னத பாரதம் திட்டத்தை நாம முன்னெடுத்துக்கிட்டு போகணும். பன்முகத்தன்மை நிறைஞ்ச நம்ம மாதிரியான நாட்டுல இது ரொம்ப முக்கியமானது.